அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது நான் முஸ்தகீம் மௌலவி. இதுவரையிலும் என்னுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணாதவர்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் பேசக்கூடிய மிகவும் முக்கியமான வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த வீடியோவை, இந்த லிங்கை, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்று பேசக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், மியான்மர் நாட்டை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு மத்தியில் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள இறைமையுள்ள ஒரு நாடு தான் இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு. இந்த மியான்மருக்கு இன்னும் ஒரு பெயரை கூறுவார்கள், இரும்பு திரை உள்ள நாடு என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு மிகவும் செல்வ செழிப்போட, நல்ல பொருளாதாரத்தோட வாழ்ந்த ஒரு நாடு தான் இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு. இந்த மியான்மர் நாட்டின் ஆரம்ப பெயர் பர்மா என்று சொல்லுவார்கள். பர்மா என்று தான் ஆரம்பத்தில் இந்த நாட்டுக்கு பெயர். அதற்கு பின்னால் 1989ஆம் ஆண்டு மியான்மர் என்று மாற்றம் பெற்றது. அந்த மியான்மர் நாட்டுடைய எல்லைப்புற நாடுகளான வங்கதேசம், இந்தியா, சீனா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து இவைகள்தான் இதனை அண்டிய நாடுகள், நேபர் கண்ட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அண்டிய நாடுகள், அதாவது பக்கத்து நாடுகள், பக்கத்து உறவு நாடுகள் பங்களாதேஷ், இந்தியா, சீனா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து. இந்த மியான்மர் நாட்டுடைய பரப்பளவை எடுத்துக்கொண்டால் 67,6578 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டின் கேபிட்டல், தலைநகரம் ரங்கூன். ஆரம்பத்தில் ரங்கூன் தலைநகராக இருந்தது, பின்னர் யங்கோன் என பெயர் மாற்றம் பெற்றது. ஏனோ தெரியாது, அடிக்கடி பெயர்கள் மாறிக்கொண்டு அந்த நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது, ஏனோ தெரியாது. இப்போது அதற்கு பின்னால் புதிய தலைநகரமாக, புதிய கேபிட்டலாக நைபிதோ என்ற ஒரு நகரத்தை புதிய தலைநகரமாக உருவாக்கியிருக்கின்றார்கள். இதன் மொழி பர்மிய மொழி என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டில் பல இனக்குழுக்கள் இருக்கின்றன. இந்த இனக்குழுக்களில் 168% பர்மிய மக்கள், 9% ஷான் என்று சொல்லக்கூடிய மக்கள், 2% இந்தியர். இப்படியாக பல குழுக்கள், அந்த இனக்குழுக்கள் அந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக அந்த பல இனக்குழுக்கள் அந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடு ஒரு பௌத்த நாடாக ஆரம்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. பௌத்த சித்தாந்தங்கள் உள்ள, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பௌத்தம், அதாவது தேரவாத பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு தான் இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு. இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு அதாவது சுதந்திரம் பெறுகின்றது. எப்போதோ 1948 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. அதற்கு பின்னால் இந்த சுருக்கமாக எல்லா விடயத்தையும் சொல்லுகின்றேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருப்பதனால சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த மியான்மர் நாட்டில் முக்கியமான ஒரு பெண்மணி இருக்கின்றால், அந்த பெண்மணியுடைய பேர் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். அந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, ஆங் சான் சூகி என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இந்த பெண்மணி சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற மியான்மரிய பெண்மணி. அதே போல் இந்த நாடு தெற்காசியாவின் வரலாற்றில் குறுகிய காலத்தில் மிக பெரும்
பேரரசாக எழுச்சி அடைந்து பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. இப்பொழுது சுதந்திரம் பெற்று டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரியா நாடாக மாறி பின்னர் 1962 இராணுவ சர்வதிகார நாடாக மாறியது. 1948 என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. அதற்கு பின்னால் 1962 இராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகின்றது. இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இராணுவம் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நாடு ஒரு பசுமையான மலைகளை அலங்கரிக்கும் பசுமையான காடுகள் உள்ள அற்புதமான நீர்நிலைகள் உள்ள ஒரு நாடு. மக்கள் தொகை 52.83 மில்லியன். உலகளாவிய ரீதியில் 26வது அதிகளவு மக்கள் கொண்ட நாடு தான் இந்த மியான்மர் நாடு. உலகளாவிய ரீதியில் 26வது இடத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட 26வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த மியான்மர் நாடு. இந்த மியான்மர் நாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், எல்லோருக்கும் பொதுவாக தெரியும், நாம் பேசக்கூடிய விடயம் என்னவென்றால், அந்த மியான்மர் நாட்டில் ரோஹின்ய இன மக்களுக்கு எதிராக துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டே வருகின்றது. அன்று தொட்டு இன்று வரை அவர்களுக்கு எதிரான வன்முறைகள், அவர்களுக்கு எதிரான கொடுமைகள், அவர்களுக்கு எதிரான துன்பங்கள், துயரங்கள், அவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், அவர்களுடைய பொருளாதாரங்கள் நொறுக்கடிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் இன்று வரை நடைபெற்றுத்தான் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ரோஹின்ய மக்கள் எவ்வாறென்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் 100 வருடத்துக்கு மேலே 1000 வருடத்துக்கு மேலே இந்த நாட்டிலே நாங்கள் இந்த ரோஹின்ய இன மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அவர்களுக்கு எதிரான வன்மைகள், கொடுமைகள், துன்புறுத்தல்கள், சித்திரவதைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரோஹின்ய இன மக்கள் உலகத்திலே அதிகமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் என்றால் உலகத்தில் இந்த ரோஹின்ய மக்கள். இது யாருடைய ரிப்போர்ட் சொல்லுகின்றது என்றால் யுஎன்ஏ உடைய ரிப்போர்ட் சொல்லுகின்றது. வேறு யாருடைய ரிப்போர்ட்டும் இல்லை, யுஎன்ஏ உடைய ரிப்போர்ட் சொல்லுகிறது. யார் இந்த ரோஹின்யாக்கள்? ரக்கின் மாநிலத்தில் வங்கதேச எல்லையை ஒட்டிய ஒரு பகுதிதான் இந்த ரோஹின்யா மக்கள். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து அங்கே அந்த மியான்மரிலே அந்த மக்கள் வசித்து வருகின்றார்கள். அவர்கள் குடியுரிமையை கேட்டு இன்னும் அந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே மைக்ரேட்டாக இடம்பெயர்ந்து, ஏன் காரணம் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே அவர்கள் மைக்ரேட் ஆகி இடம்பெயர்ந்து, இவர்கள் மியான்மர் கலாச்சாரத்தை பின்பற்றாதவர்கள், இவர்கள் மியான்மருடைய மொழியை பேசாதவர்கள், இவர்கள் வங்கதேச மொழியை பேசக்கூடியவர்கள். அதனால் இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது என்று அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சொல்லுகின்றது. 1982ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து 135 இன மக்களை அந்த நாடு அங்கீகரித்தன. ஆனால் ரோஹின்யா மக்களை அந்த நேரத்திலும் அந்த நாடு அங்கீகரிக்கவில்லை. அதனால் இந்த மக்கள் அதிகமான துன்புறுத்தல்களுக்கு, முழு உலகத்திலும் எந்த மக்களுக்கும் கொடுக்காத துன்புறுத்தல்களை, அச்சுறுத்தல்களை, உயிர்கொலைகளை, என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு துன்புறுத்தல்களை கொடுக்கின்றார்கள். இவைகளை தாங்க முடியாமல் என்ன செய்கின்றார்கள், பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு அவர்கள் கடல் வழிப்பாதையாக செல்கின்றார்கள். கடல் வழி பயணம் செய்து ரிஃப்யூஜிஸாக, அதாவது அகதியாக அந்த நாடுகளில் குடியேறுகின்றார்கள். உதாரணமாக மலேசியாவை எடுத்துக்கொண்டால், மலேசியாவுக்கு அதிகமான மக்கள், அதாவது அந்த ரோஹின்ய மக்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த அடைக்கலம் கொடுத்திருக்கின்ற அந்த நாட்டினுடைய அரசாங்கம். அதே போன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தோனேசியாவை எடுத்துக்கொண்டால், பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால், எல்லா நாடுகளும் அந்த மக்களுக்கு, ரோஹின்யா மக்களுக்கு அடைக்கலம்.
ரிஃப்யூஜிஸ் என்ற அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது. ரோஹின்யா இன மக்கள் 10 லட்சத்துக்கும் அதிகமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பார்க்கின்றோம் நாங்கள் அதிகமான. ஏன் காரணம்? அடுத்தது அவர்கள் முஸ்லீம்கள். இவ்வளவு துன்புறுத்தல்களுக்கு, இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு, இவ்வளவு கொடுமைகளுக்கு ஏன் அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் முஸ்லீம்கள், ரோஹின்யா முஸ்லீம்கள் அவர்கள். அந்த மியான்மர் என்பது ஒரு பௌத்த நாடு. இந்த பௌத்த நாட்டிலே முஸ்லீம்கள் வாழக்கூடாது என்பதனால தான் அங்கே அவர்களுக்கு துன்புறுத்தல்களும் அச்சுறுத்தல்களும், அவர்களை படுகொலை செய்வதும், பெண்களை கற்பழிப்பு செய்வதும் எல்லாமே இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டுக்கும், அதாவது எங்களுடைய நாடு இலங்கைக்கும் மியான்மருக்கும் அதிகமான தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் காரணம் என்றால் எங்களுடைய நாடும் ஒரு பௌத்த நாடு, அதே போன்று மியான்மரும் ஒரு பௌத்த நாடு. இலங்கையில் அண்மையில் ஒரு மியான்மர் விகாரை 100 விழா கொண்டாடப்பட்டது. அதாவது 100 விழா என்ற 100 வருஷத்துக்கு முன்னால் 100 வருஷம் பூர்த்தி அடைந்த ஒரு விழா. அப்படி என்றால் எவ்வளவு நெருங்கிய ஒரு தொடர்பு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எங்களுடைய நாட்டுக்கு பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் மியான்மர். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு நெருங்கிய ஒரு தொடர்பு எங்களுடைய நாட்டுக்கும் மியான்மருடைய நாட்டுக்கும் அந்த மத கலாச்சார ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. 1803ஆம் ஆண்டு அமரபுர நிக்காய என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு தெரியும். அமரபுர நிக்காய என்று சொன்னால் மிகப்பெரிய பௌத்தர்கள் பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இதுதான் அமரபுர நிக்காய என்று சொல்லக்கூடியது. அந்த 1803ஆம் ஆண்டு அமரபுர நிக்காய என்று சொல்லக்கூடியது மியான்மரிலிருந்து இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றுதான் அந்த அமரபுர நிக்காயம். அவ்வளவுக்கு பௌத்த மதத்தில் ஊறிப்போன நாடு, பௌத்த மதத்தில் ஆரம்பத்திலிருந்து உருவான நாடு இந்த மியான்மருடைய நாடு. அதனால் இலங்கைக்கும் அந்த மியான்மருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மியான்மர் அரசு 14 ஆண்டுகளாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய சட்டத்தை இப்பொழுது அமுல்படுத்தியிருக்கின்றது. அது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கின்றேன். இப்போ அண்மையிலே வெளியாக்கப்பட்டது தான். எப்படியான சட்டம் என்றால் பிப்ரவரி 24ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. 14 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சட்டத்தை அவர்கள் இடைநிறுத்தியிருந்தார்கள். இப்பொழுது என்ன செய்திருக்கின்றார்கள்? அந்த சட்டத்தை புதுப்பித்திருக்கின்றார்கள். இந்த வருடம் 2024 பிப்ரவரி மாதம் அமுல்படுத்தியிருக்கின்றார்கள். எவ்வாறான சட்டம் என்றால் 35 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆண்களும் 27 வயதுக்கு உட்பட்ட பெண்களும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது இராணுவத்தில் கட்டாயம் பணியாற்ற வேண்டும். 2020 ஏன் காரணம் என்றால் இப்பொழுது இராணுவம் அந்த நாட்டை கைப்பற்றியிருக்கின்றது. அதனால் இராணுவத்துக்கு எதிரான பல பிரச்சினைகள், பல கெடுபிடிகள் வரும்பொழுது அவர்களுக்கு இராணுவ பலம் தேவைப்படும். அதனால தான் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். 2021ஆம் ஆண்டு மியான்மரில் ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த தேர்தலில் ஜனநாயக ரீதியாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை இராணுவம் கவிழ்த்து விட்டு என்ன செய்கின்றார்கள்? அதற்கு பின்னால் இராணுவத்தினர் அந்த ஆட்சியை கைப்பற்றுகின்றார்கள். அதற்கு பின்னால் உள்நாட்டு போர் தொடங்கியது. நாட்டில் 2021ஆம் ஆண்டு ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை இராணுவம் கவிழ்த்த போதோ இராணுவ அரசாங்கத்துக்கு எதிராக நாடு தழுவிய கிளர்ச்சிகள் வெடித்துள்ளன. நாட்டில் மொத்தம் 330 நகரங்களில் 230 நகரங்களில் ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கடுமையான நடவடிக்கைகளால் பல நகரங்கள், இராணுவத்துடைய கடுமையான நடவடிக்கைகளால் பல நகரங்கள் அங்கே சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, அதாவது பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 30 லட்சம் மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மைக்ரேட் ஆகியிருக்கின்றார்கள், இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள், டிஸ்பிளேஸ் ஆகி இருக்கின்றார்கள். பல நிறுவனங்கள் அந்த நாட்டில் இருந்த பல நிறுவனங்கள் அந்த நாட்டை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அதே போன்று அங்கே பணவீக்கம் தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது.
அதே போன்று மின்சார பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை. இந்த இராணுவ ஆட்சி வந்ததற்கு பின்னால் இவ்வாறான மிக மோசமான நிலைமைகள் அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அந்த ரோஹிங்யா இன மக்கள் இன்றும் அவர்களால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய காட்சிகள், வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். எல்லோருக்கும் யூடியூப் தளத்துக்கு சென்றால் அதனுடைய வீடியோக்கள் தாராளமாக இருக்கின்றது. ரோஹிங்யா இன மக்கள் எவ்வளவு மோசமான முறையில் படுகொலை செய்யப்படுகின்றார்கள், எவ்வளவு அநியாயமாக படுகொலை செய்யப்படுகின்றார்கள். லட்சக்கணக்கான ரோஹிங்யாக்கள் அந்த மியான்மரிலே படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களுடைய உடைமைகளுக்கு உத்தரவாதம் இல்லை. அவர்களை என்ன செய்கின்றார்கள், எப்படி மிகவும் மோசமாக கொடூரமாக தாக்க முடியுமோ, கொடூரமாக அவர்களை சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவு கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்படக்கூடிய மக்கள் தான் உலகத்தில் அந்த ரோஹிங்யா மக்கள். அவ்வளவு மோசமான முறையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பச்சிளங்குழந்தைகள் எல்லோரும் மோசமான முறையில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். இதுவெல்லாம் எங்கே நடைபெறுகின்றது? பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்துக்கள், அதாவது பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டில்தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சித்திரவதைகள், இந்த பிரச்சினைகள், இந்த இனப்படு ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய பிரச்சினைகள் எங்களுடைய நாட்டிலும் அவ்வப்போது சென்ற ஜனாதிபதி காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான அதிகமான பிரச்சினைகள், முஸ்லீம்களுடைய உடைமைகளுக்கு, முஸ்லீம்களுடைய சொத்துக்களுக்கு எத்தனையோ சேதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. உயிர் சேதம் சிலதாக இருந்தாலும் உடைமைகள் நிறைய சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்கு பெரும்பான்மை முஸ்லீமாக இருந்து சிறுபான்மை இந்துக்கள், பௌத்தர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த நாட்டின் மூலமாகவோ, அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் மூலமாகவோ பெரிதளவில் நடைபெறுவதில்லை. உயிர் சேதங்கள், பொருளாதார சேதங்கள் பெரிதாக நடைபெறுவதில்லை. உதாரணம் பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள், அதில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்களும் இருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மை முஸ்லீம்கள், சிறுபான்மை தமிழர்கள், அதே போன்று கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் இருக்கலாம். அங்கே எந்த விதமான அடுத்த இனங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும், உயிர் சேதம், உடைமை சேதம் ஒன்றுமே இல்லை. அதே போன்று மலேசியாவை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மை முஸ்லீம்கள், மலாய் முஸ்லீம்கள், சிறுபான்மைக்கு எதிரான எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக பௌத்தர்களாக வாழக்கூடிய நாடு ஸ்ரீலங்கா, அதே போன்று மியான்மர், அதே போன்று சைனா, அதே போன்று பர்மா, மியான்மர், இந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் அதிகமான பிரச்சனைகள் சிறுபான்மை மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். எனவே அந்த ரோஹிங்யா மக்களுக்கு நல்லதொரு விடிவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம். அந்த ரோஹிங்யா மக்கள் நல்ல விடிவு கிடைத்து நிம்மதியாக, சந்தோஷமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம். எனவே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் என்னுடைய இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைத்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். எனவே இத்துடன் இந்த நாட்டை பற்றி உள்ள சுருக்கத்தை நான் முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.